வீடியோ பார்க்க கிளிக் பண்ணி எவ்வளோ அந்த எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் என் பேர் ஸ்டீவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் வித் ஸ்டீவ். இன்னைக்கு வந்து என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னாக்க ஸ்கேரி மேன்ஷன். அதாவது இப்போ ஒரு வீடு தெரியும் பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஒரு சொட்டத்தலையாக இருப்பான். அவங்ககிட்ட போய் நம்ம போய் மாட்டிப்போம் வழக்கம் போல். அங்கே வந்து எப்படி தப்பிச்சிடணும் தான் கேமு. இப்போ வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீட்டிலேருந்து தான் நமக்கு வந்து பீஸா வந்து ஆர்டர் வந்துச்சு. இந்த பீஸா வந்து டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போதைக்கு. என்னடா ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது எனக்கு. ஏய், காக்கா பறக்குது. ஓகே, காக்கா தான் பறக்குது. இப்போ போய் காலிங் பில் தட்டுவோமா? ஏய் காக்கா, என்ன பண்ணுற? ஏய், என்ன இந்த காக்காவை என்ன இப்போ உள்ள தள்ளுச்சு? காக்கா உள்ள தள்ளலுக்கு நான் வீக்காக இருக்கேன். என்ன எலோடா அது? ஓகே, இங்கே வந்து விட்ருக்கானுங்க. ஸ்டே ஹியர். இங்கேயே இருந்தாலும் அப்படி வெளியே போகிறது. ஓகே, ஓப்பன் த ட்ராஸ். இங்கே ஏதாவது வச்சுருப்பானுங்க. காயின் வச்சு என்ன பண்ணுறது? ஓகே, இந்த ட்ராக்குள்ள என்ன இருக்குது? ஃபுல்லே காயின் இருக்குது. ஸ்டே ஹியர்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் வந்து தப்பிக்கணும். நான் வெளியே போகிறேன். பை பை. இந்த டோருக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயும் காயின். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே, வேரிஸு ஏதாவது கொடுங்கடா. டக்குன்னு கொடுங்க. காய்ஸ், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் வேணால் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இந்த வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். இந்த வழியாக தான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். டே சொட்டை, எங்கே தான் இருக்கிறியா? ஓகே, சொட்டை தள்ளி உள்ளே போயிட்டான். இது என்னடா லாக்கில் இருக்குதா? இருங்க, உள்ளே வந்துட்டான்டா. உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சு நான் வந்து பார்க்குறேன். பார்த்தீங்களா, எப்படியே வருவோம் முன்னாடி ததக்க புத்துக்கான்னு. உன்னால் நடக்கவே முடியல, குச்சிச்சு தான் நடக்கிற. உனக்கு ஏன்டா அந்த வேலை? என்னை பிடிச்சி என்னடா பண்ண போகிற? அப்படியே யூட்டன் போட்டு மடிக்கலையே ஓடிடலாமா? இப்போ தான் இங்கேயே போகிறானா? டேய் கிளவா, நான் என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன்டா டேய். ஓகே, இதுக்குள்ளே தான் நான் போனேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது? கார் இருக்குது. காரை பார்க்க போயிருப்பானோ? ஒரு வேளை கார் எவ்வளோ இருப்பான் போல கைஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஐடு. ஒளிஞ்சுக்கலாம் தேவையில்லை. இவன் வந்தால் ஓடியே நம்ம போகலாம். எதுக்கு ஒளிஞ்சுக்கணும்? இந்த வழியாக தான் வந்தேன். இப்போ என்ன பண்ணணும் தெரியல. எனக்கு ஒன்றுமே கிடைக்கல இது வரைக்கும். இங்கே இருக்கிறாங்க. ஓகே, அப்போ நான் இங்கே வந்து பாட்டை போடுவோம் நம்ம. கைஸ், நான் வாசி நீங்கள் கேட்டதில்லை. இல்லை, இப்போ பாருங்கள், பாட்டு பாடுறேன் பாருங்க. ஓகே கைஸ், எல்லாம் பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த ட்ராக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நேரம் ஒன்று கூட கிடைக்கலையா? ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு கீ தான் தேவை இது வந்து தப்பிக்கிறதுக்கு. அதனால தான் வேறு எதுவுமே தேவை கிடையாது. அந்த சாவி மட்டும்தான் தேவை. எடுத்தால் வெளியே போயிடலாம். அதனால தான் இந்த வீட்டில் ஒன்றுமே கிடையாது. நான் யாரும் சுற்றின இடத்தே சுற்றிட்டு இருக்கிறேன். இப்படிக்காவே பார்க்கலாம். ஒரு மாடியில் இருக்குமோ? இருங்க, இந்த ட்ராக்குள்ள தான் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இது என்னது? இந்த கீ வந்து தப்பிக்கிற கீ கிடையாது. ஆக்சுவலாக 2 கீ கிடைக்கும் நம்மளுக்கு. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து இதில் போடணுமா? இல்லை, இப்படிக்கா போய் பார்க்கலாம். இந்த பக்கம் தான் ஏதோ ஒரு டோர் இருக்கும். இதான் நினைக்கிறேன். இதுக்கு தான் அது யூஸு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னு தேடலாம். காயின் தான் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே காயின் ஒன்றும் இல்லை. காயின் ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கீ கிடைக்குதா? ஒன்றும் கிடைக்கல. இங்கே ஒன்று இருக்குதியா? வென்ட்டு ஓப்பன் பண்ணி என்ன இதை ஓப்பன் பண்ண முடியாதா? இதெல்லாம் வந்து ஹார்ட் மோடு வந்தால் தான் கைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இது வந்து ஈஸி மூடாக நார்மல் மூடாக தான். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு கீ தான் தேவை. ஹார்ட் மோட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஓப்பன் பண்ணாத டோர்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக போடுவோம். ஹார்ட் மோட்னு ப்ளே பண்ணி வந்து இதை போடலாம். வந்து இதுக்கு முன்னே வந்து அப்படியே மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே மேலே ஏறி அப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஒரு டாய்லெட். ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேணா இருக்குது ஒன்றில். இந்த ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்க்கலாம். கீயே கொடுங்கடா டேய். இங்கே என்ன இருக்குது? குஸ்தா இருக்குது. ஓகே, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த ட்ராக்குள்ள என்ன இருக்குது? சாவி குத்து கிடச்சிருச்சுங்க. சாவி குத்து என் கையில். இந்த தமிழ் சீரியலில் வரும் பார்த்தீங்களா, இந்த மாமியார் கிட்ட தான் சாவி குத்துருக்கும். அந்த சாவி குத்து வந்து ஹீரோன் கையில் மாறுச்சுன்னா வந்து ஒரு கூஸ்பம் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, இப்போ வந்து இதை எடுத்து நம்ம துவைக்க வேண்டியதான். இங்கே எப்படி என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம். இதை எங்கேயே பார்த்துருக்கேன் நான். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஃபோட்டோ வந்து ரிஷிபீடியாவோட சேனல் நான் பார்த்துருக்கேன். அடுத்த ஸ்டோரி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதை பற்றி. ஆமாம், நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இருக்கு நல்லாவே. ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே இது வந்து மொட்டை மாடியா? ஓகே உள்ளே இருந்து தான் ஓப்பன் பண்ண முடியும் போல். ஓகே இது வந்து அந்த கார் ஷெட்டு கீழே இருக்குது. இப்போ வந்து இதை எடுத்து தப்பிக்கிறது தான் வேலை. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு டைம். ஒன்றும் இருக்குல்ல, இருக்காது. அவ்வளோதான், சாவி கிடச்சிச்சுல. ஸோ இங்கேருந்து இப்போ கீழே இறங்கி இதை ஓப்பன் பண்ணால் முடியல. டேய் கையில் என்னடா டேய், என்கிட்ட எத்தனை சாவி இருக்கு தெரியுமா? 1 2 3 4 5 சாவி இருக்குடா. 5 சாவியில் ஒன்று கூட யூஸ் ஆகல. ஆனால் போங்கடா டேய், நான் வெளியே போகிறேன்டா. ஐயோ 5 சாவி இருக்கியா? மனசாட்சி வேணாமா? ஓகே அதெல்லாம் வந்து ஹார்ட் மூட்னு நினைக்கிறேன். ஓகே இந்த டோர் எது வழியாக இந்த உள்ளே வந்தோம்? இந்த வழியாக தான் வந்தோம்னு நினைக்கிறேன். எங்கடா காணோம்? நம்ம இப்போ தான் உள்ளே போன வழி. எந்த வழியாக உள்ளே வந்தோம் நம்ம? இந்த காக்கா தானே உள்ள தள்ளுச்சு. காக்கா தள்ள இந்த வழி தான். லாக்கடா, இது வழியாக போக முடியாதா? அடா பாவிங்களா. ஏய் என்னையா யோ இத்தனை சாவி இருக்கு, எதையா ஓப்பன் பண்ணுறது? யோ என்ன எல்லாமே லாக்கடுன்னு போட்டிருந்தா என்னையா பண்ணுறது நான்? இப்போ அந்த சாவி எதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது? பியானோ தான் இருக்குது. இந்த வழியாக வந்து பார்க்கலாம். இதுக்கு இங்கே போடணுமா அதை? என்னது 2 ஹையா? ஓகே இது மேலே நின்று ஓப்பன் பண்ணும் போல். ஓகே மேலே போய் ஒரு ஜம்பை போட்டுடலாம் கீழே. மேலே தான் சொட்டை இருப்பான். எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சொட்டை, வேர் ஆர் யூ? பார்த்துட்டானோ? இங்கே தான் இருக்காரா? ஓகே ஓகே அவன் மெதுவாக தான் வருவான். அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு போய் அப்படியே குச்சிடலாம். வா 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 பின்னாடியே வா. ஓகே ஜம்ப் பண்ணியாச்சு. போடுறா, பூட்டை திறந்தாச்சுடா. என்னடா ஓப்பன் பண்ண முடியல? ஓப்பன் பண்ணுங்களா டேய்? என்னால் முடியலையா? ஐயோ வந்துட்டா முட்டு சந்தியா? ஐயோ போச்சே. டே சொட்டை கிளவா. செகண்ட் அட்டம் போடு. ஓகே மொத்தம் 3 அட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த டைம் வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே ஸ்டே இயர், நோ நாட் இயர். இப்படியே வெளியே வந்து ஐயோ அவன் தானே அது. இங்கே எப்படி வரணும்னா அந்த டோரு, இங்கே அந்த டோரை காணும். இந்த வழி பக்கத்தில் தானே இருந்துச்சு. என்ன அது மாயமாக இருக்குது. பக்கத்தில் அந்த டோர் பக்கத்தில் அந்த டோர் இருந்துச்சு, இந்த டோர் பக்கத்தில். இப்போ அதை காணுமே. இது வழியாக போய் பார்க்கலாம். அங்கே இருக்குது. ஓகே 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 ஐயோ என்னையும் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே மறுபடியும் அது மேலே ஏறி நின்று ஓப்பன் பண்ணணுமோ? சாவி கீழே விழுந்துருச்சு. பூட்டு கீழே விழுந்துருச்சு. வந்துட்டான் வேறு. ஐயோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மேலே போயிடலாம். வரட்டும் முன்னாடியே. வாடா வாடா பின்னாடியே வாடா. இந்த டைம் எஸ்கேப் பண்ணுறான் பாடுறா. ஓகே மேலே வந்துட்டோம். இப்போ மடி கீழே போய் ஜம்ப் பண்ணி அது இன்னொரு டைம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே ஆமாங்க அந்த கொண்டி எடுக்கணும் போல். 2 லாக் போட்டு வச்சிருக்கிறா டே வெண்ண. ஓகே கதை சொல்லுவோம். என்னதா அது? நான் கொட்டு வந்த பெட்டி என்னையே இடிக்குதியா? டே மடி இருக்கிறானே. அப்பாடா வெளியே வந்துட்டோம்டா. சாவடா நாயே. என்னையே பிடிக்கிறியா? இவனால் அந்த வீட்டுட்டு வெளியே வர முடியாது போலையா? அந்த வீட்டுக்குள்ளேயே அவனை ஏதோ ஒன்று ட்ராப் பண்ணி வச்சிருக்கு. என் கையை பார்த்தீங்களா நான் இப்போ என்ன காமிச்சேன்னு? ஓகே அவ்வளோதான் எஸ்கேப்பு. அவ்வளோதாங்க கேம் பிளே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுன்னா பண்ணுங்கள், பண்ணாட்டி போங்க. இன்னொன்று சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான். ஸோ உங்களை வந்து அடுத்த கேம் பிளேவில் பார்க்குறேன். பை டாட்டா. ஒட்டா மாமே.